இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பாரதி, என்ன பாரதி, இந்த கோட்டையை பிடிக்கிறதுக்கு இப்படி பலமா யோசிச்சுட்டு இருக்க? உனக்கு இப்ப என்ன பிரச்சனை? உன் கூட பேசுறதுக்குலாம் எனக்கு இப்ப டைம் இல்ல மித்ரா. என்ன பாரதி, புசுக்குன்னு இப்படி மனசு கஷ்டப்படுற மாதிரி சொல்லிட்டா? சரி, அதை விடு. ஆமா, ஆதிக்கு ஏதோ ஆபத்து வர மாதிரி கனவெல்லாம் வந்துச்சு. ஏதோ பரிகாரம் எல்லாம் பண்ணணும்னு ஆதி கூட சேர்ந்து வாழ்றதுக்கு ரெடி ஆயிட்ட போல இருக்கு. ஏன் புருஷன் கூட நான் வாழ்றதுக்கு பரிகாரம் பண்றேன். ஆனா யாரோ ஒருத்தவங்களோட புருஷனை கல்யாணம் பண்ணிக்க நீ பரிகாரம் பண்றதுக்கு ஒத்த கால்ல நிக்கிற ஒன்ன பார்த்தாதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இதுல காமெடி என்னன்னா, நீ ஆதிய லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கல. எவ்வளோ ஒருத்தி சொன்னான்னு அவ சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு நாய் மாதிரி வாலாட்டிக்கிட்டு அவ போடுற பிஸ்கெட் எல்லாம் எட்டி எட்டி புடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு அவ சொல்ற எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிற நீயே ஆதி வேணும்னு ஆசைப்படுறப்போ அவரோட பொண்டாட்டி நான் ஆசைப்படுறதுல தப்பு இல்லையே. பாரதி, நீ வரம்பு மீறி பேசுற. ஐயோ, இது பாருடா, மேடம்க்கு கோவம் வந்துருச்சு. நீ கோவப்படுறத பார்த்தாலே எனக்கு ஒரே சிரிப்பு சிரிப்பா வருது. சரி, நான் ஒன்னு சொல்லட்டுமா? நீ இந்த வில்லத்தனத்தெல்லாம் விட்டுட்டு ஃபுல் டைம் காமெடி டைமா மாறிடு. இல்லன்னா நான் மாத்திருவேன். ஹே பாரதி, இந்த பரிகாரத்தை எல்லாமே சரியா பண்ணி ஆதிய கல்யாணம் பண்ணிட்டு உன்னை இந்த வீட்டை விட்டும் உன் குழந்தைங்களை தூக்கிட்டு ஓட விடுறனா இல்லையான்னு பாரு. நீ யாரு, உன் வரலாறு என்ன, இதெல்லாம் தெரிஞ்ச அந்த கடவுள் கிட்ட போய் நான் இன்னொருத்தி புருஷனை கல்யாணம் பண்ணிக்கணும் கடவுளே, அவளை வீட்டை விட்டே துரத்தணும், இப்படி எல்லாம் நீ வரம் கேட்டன்னு வச்சுக்கோ, ஏன் அவரு கொடுக்க மாட்டாரு. நீ தலைகீழாவே நின்னாலும் உன்னால என்னை எதுவும் பண்ணி ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா அந்த ஆண்டவன் என் பக்கம் இருக்காரு. இப்படி எல்லாம் நீ சொல்றத கேட்டுட்டு நான் பயந்துட்டு பரிகாரம் பண்ணவே வரமாட்டேன்னு நினைச்சியா? இங்க பாரு பாரதி, கடவுள் நல்லவனா கெட்டவனாலாம் பார்க்க மாட்டாரு. மனசு உருகி எனக்கு இது வேணும்னு பிடிவாதமா பக்தியோட கடவுள் கிட்ட மண்டி போட்டு வரம் கேட்டா கடவுள் யாரு வந்து கேட்டாலும் கேக்குற வரத்தை கொடுத்துருவாரு. ஓ, இந்த விஷயத்துல நீ நினைக்கிறதெல்லாம் நடக்காது பாரதி. நான் பரிகாரத்தெல்லாம் ஒழுங்கா பண்ணி ஆதிய கல்யாணம் பண்ணி காட்டுறேன். ஆல் தி பெஸ்ட் மித்ரா. உன்னோட ஆசையெல்லாம் நிறைவேற என்னோட வாழ்த்துக்கள். பாரதி, உன் திமிரு ஆணவம் எல்லாத்தையும் அடக்கி ஆதிய கல்யாணம் பண்ணி உன்னை இந்த வீட்டை விட்டே அனுப்பி காட்டுற பாரதி. இல்ல, நான் மித்ரா இல்ல. அப்படியா? அப்போ சீக்கிரமா உனக்கு வேற நல்ல பேரா செலக்ட் பண்ணிக்கோ. பாய்.